வணக்கம். இன்றைக்கி நம்ம TNUSRB PC எக்ஸாமுக்கான மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, TNUSRB வெப்சைட்டில் PC எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாடல் கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி நல்லா சால்வ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கொஷின்ஸ் இதில் பேஸ் பண்ணி தான் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய லெக்சர்லேயும் நான் இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்னால் டேட்டா இன்டர்பிரேஷன், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதில் 5 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். இது வந்து தமிழ் கிராமர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போதே இந்த பார்ட்டை நம்ம படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது நியூமரிக்கல் அனாலிசிஸ். இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஒரு 10 to 15 டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த பார்ட்டை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேர்டாக இருக்கிறது லாஜிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ரீசனிங் பார்ட்டு. நான்காவதாக இருக்கிறது மென்டல் எபிலிட்டி. இதுவுமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான். இருந்தாலும் ஒரு சில டாப்பிக்கை மென்டல் எபிலிட்டின்னு இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில். இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்னால் டேட்டா இன்டர்பிரேஷன். அதாவது ஒரு பை சார்ட்டோ இல்லை பார் கிராஃபோ இல்லை லைன் கிராஃபோ கொடுத்து அதுலேருந்து கேள்விகளை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இதற்கும் இந்த கொஷினையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், ரேஷியோ கான்செப்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பொதுவாக மென்டல் எபிலிட்டியும் நியூமரிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே நம்ம பார்த்தோன்னா இது ரெண்டுமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். இன்றைக்கி வீடியோவுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, ஒரு கிராமத்தில் உள்ள 10,000 பேரில் 4,000 பேர் அரசு பணியில் உள்ளனர். மீதி உள்ளவர்கள் சுயதொழில் புரிகிறார்கள் எனில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அந்த கிராமத்தில் 10,000 பேர் இருக்காங்க. அந்த 10,000ல் 4,000 பேர் வந்து அரசு பணியில் இருக்காங்க. இப்போது அரசு பணியில் இல்லாதவங்க, சுயதொழில் செய்கிறவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000லேருந்து இந்த 4,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணால் 6,000 வரும். 6,000க்கும் 4,000க்கும் உள்ள ரேஷியோ தான் ஆன்சர். இந்த 4,000 பேர் வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க, இந்த 6,000 பேர் வந்து சுயதொழில் புரிகிறவங்க. இவங்களுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். 3 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2, இது வந்து 3. ஆன்சர் வந்து 2:3. சி தான் ஆன்சர். இதே கொஷினில் வந்து சுயதொழில் புரிபவர்களுக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க அப்படின்னு மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் 3:2. இதை நம்ம கொஷினை நல்லா தெளிவாக படித்து, கொஷின் என்ன கேட்குறாங்க, அரசு பணியில் உள்ளவங்களுக்கும் சுயதொழில் புரிகிறவங்களுக்கும் கேட்குறாங்களா இல்லை சுயதொழில் புரிபவர்களுக்கும் அரசு பணியில் உள்ளவர்களும் கேட்குறாங்களான்றதை ஒரு வாட்டி நல்லா வாசித்து ஆன்சர் பண்ணணும். மூணாவதாக இருக்கிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். இது வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் எல்லாமே இந்த போர்ட்மோஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். BODMAS. பினா ப்ராக்கெட், ஓனா ஆர்டர், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கொஷின். இது பேசிக்கான கொஷின். இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் நம்ம பண்ணணும். 400 / 8 இதை ஃபஸ்ட் ஆகும். ரெண்டாவதாக இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதை வந்து ரெண்டாவதாக நம்ம பண்ணணும் போர்ட்மோஸ் ரூல் படி. 400 / 50 வந்து 8. 2 × 500 இது வந்து 1000. நடுவில் சிம்பிள் வந்து எனக்கு மைனஸ் இருக்குது. +8. +8ம் -8ம் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1000. 17th கொஷினுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து 1000. மூணாவதாக இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு வென் டயக்ராம் பேஸ்டு கொஷின். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட 3 வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வென் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்கள், ரெண்டாவதாக இருக்கிறது ஆசிரியர்கள், மூணாவதாக இருக்கிறது தச்சர்கள். தச்சர்கள்னால் டைலர். இது மூணுமே நம்ம பாருங்கள், ஆசிரியர்களாக இருக்கிறவங்க வந்து ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, தச்சர்களும் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க. இப்போ ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் எல்லாருமே ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே தச்சர்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து ஆண்களாகவும் இருப்பாங்க பெண்களாகவும் இருப்பாங்க.
பி வந்து என்ன சொல்லுதுன்னா ஆசிரியர்கள் தச்சர்கள் 2 பேருமே ஆண்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த பின்ற ஆப்ஷனும் தப்பு. சின்ற ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட 3 வேரியபிள் இருக்குது. அதாவது ஆண்கள், ஆசிரியர்கள், தச்சர்கள்னு 3 இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்க டயக்ராம் வந்து பார்த்தோம்னா 2க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறான ஒரு ஆப்ஷன். 4வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் சரி. என்னென்னா ஆண்கள் வேறு, ஆசிரியர்கள் வேறு, தச்சர்கள் வேறுன்னு சொல்லியிருக்காங்க. இது 3 இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். 19வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபேக்சுவல் கொஷின். 22 வாட்டி வந்து முட்கள் வந்து கடிகாரத்தில் வந்து ஒன்று சேரும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஃபேக்சுவல் கொஷின் தான் இது. ஒரு நாளைக்கு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 முள்ளும் எப்போ ஒன்று சேரும்னு பார்த்தா, எத்தனை வாட்டி ஒன்று சேரும்னு பார்த்தா 22 வாட்டி. லாஸ்ட்டு கொஷின் வந்து பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்னு. இதை பார்க்கலாம். ஏ என்பவர் பி மற்றும் சியின் தந்தை. அதாவது பிக்கும் சிக்கும் தந்தை யாருன்னா ஏங்கிறவர் தான் ஃபாதர், பியும் சியும் பசங்க. பி என்பவர் ஏயின் மகன். இவர் வந்து மேல்னு கொடுத்துட்டாங்க, பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சி என்பவர் ஏயின் மகன் அல்ல. சிங்கிறவர் வந்து ஏக்கு பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் இல்லைன்னா சிங்கிறவர் வந்து பொண்ணு, ஃபீமேல் தான் சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்து அவங்களே அந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறவர் தான் அப்பா, பிக்கும் சிக்கும் அப்பா, பிங்கிறவர் மகன், அதாவது பிங்கிறவர் ஏவோட பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிங்கிறவர் ஏங்கிறவருக்கு பையன் இல்லைன்றதையும் சொல்லிட்டாங்க. பையன் இல்லைன்னா அவர் வந்து மகள் தான். சிங்கிறவங்க வந்து ஏங்கிறவருக்கு மகள். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மகள்ங்கிறது தான். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நாம் வந்து மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 5 கொஷின் நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து TNUSRB PCக்கான மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 கேள்விகளை நம்ம பார்த்துருந்தோம். இந்த கேள்விகளில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளையை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.